ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க வந்து வீக்கெண்ட் ஃப்ரைடேவும், சாட்டர்டேயும் இல்லையா? அதனால ஃப்ரைடே, சாட்டர்டே ஏதாவது பாக்கி ஒர்க் பெண்டிங் இருந்துச்சுன்னா, அன்னைக்கு மாத்தி வச்சுக்குவோம். அந்த மாரி ஹெல்த் சென்டருக்கு தான் இன்னைக்கு வர வேண்டியது இருந்தது. ஒரு கார்டு வாங்கறதுக்கு இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வெளியில சாப்பிட்டாச்சு. சின்னதா ஒரு குரோசரி ஷாப்பிங் முடிச்சுட்டு, பயங்கரமா ஹாட்டா இருக்கறனால வீட்டுக்கு போயாச்சு. ஏதாவது நாளைக்கு தான் ஸ்கின் கேர் பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருக்கேன். ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு எந்திரிச்சதே பயங்கர லேட்டு. 8:00 ஆயிடுச்சு. இப்பதான் டீ போட்டுட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்கின்ல ஏதாவது போட்டுக்கலாம். ஸ்கின் கேர் கொஞ்சம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இங்கே வந்து வெதர் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நேற்றுக்கு பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஃபுல் மூடிட்டு இருக்கு. இங்கே வந்ததுலேருந்து இந்த ஸ்கின்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப ட்ரைனஸ்ஸு. இது வரைக்கும் நான் அவ்வளோ ஸ்கின் கேர்லாம் பண்ணதில்லை. ஸோ அதனால தான் போன வாட்டி போனப்போ நான் வந்து இந்த ஒரு ரெட் சாண்டல்வுட் வாங்கிட்டு வந்தேன். ஆயுர்வேதா. சரி அதை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க. இந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் கூலாகவும் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயில் இருக்குல்ல, சரி கொஞ்சம் கூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டைமாக இது போடுறேன். எப்படி இருக்குன்னு தெரில. 2-3 வாட்டி யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ரிவ்யூ போடுறேன். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதில் நான் லூக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். பார்த்தீங்களாவே தெரியும், நல்லா பிரைட்டாக இருக்குது ஃபேஸு. சாஃப்ட் அண்ட் சப்புலாகவும் இருக்குது ஃபேஸு. ரொம்ப நல்லாயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ப்ராடக்ட்டு. அதோட கன்சிஸ்டன்சியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்கும் அந்த பேஸ்ட்டு, சாண்டல் பேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிரைட்டாகவும் ஆயிருக்கு, அதே மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகவும் ஆயிருக்கு. 2 தடவை யூஸ் பண்ணா தான் தெரியும். ரிவ்யூ அப்புறமா நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து லேட்டா எந்திரிச்சதுனால, அ ஹெவியா பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஒண்ணும் பண்ணல. இந்த மாரி வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் கீரைலாம் இருந்தது. அதெல்லாம் போட்டு மிக்ஸட் வெஜிடபிள் ஆம்லெட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. ஹஸ்பண்ட் மாத்திரம் போற மாரி இருந்தது. ஆனா அவரு என்னையும் கூப்பிட்டாரு. அ இந்த மாரி 2 பேர் இருக்கனால செம்மையா போர் அடிக்குது. எல்லா வீக்கெண்டும் ஏதாவது இந்த மாரி சின்ன சின்ன வேலை வச்சுட்டு, போயிட்டு சும்மா சுத்திட்டு வர்றது தான் எங்களுக்கு ஹாபியா இருக்கு. அம் அந்த மாரி இன்னைக்கு சின்ன வேலை முடிஞ்சிருச்சு. பக்கத்திலேயே ஒரு மால் இருந்தது. அப்புறம் அங்க போயிட்டு, மால்ல சும்மா ஒண்ணுமே வேலையே இல்லாம சும்மா சுத்தி பார்த்துட்டு, அங்கேயே சாப்பிட்டும் வந்தாச்சு. ஒரு நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டேன் இன்னைக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த பிளேட் பார்த்தீங்களா, எவ்வளோ நல்லாயிருக்கு. நல்ல டிசைன்ல இந்த பிளேட்ல. எனக்கு என்னமோ இருக்கிறதுலே டிஃப்ரெண்ட்டா சாப்பிட்ட மாரி ஒரு பிரியாணி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. என்ன கடை, ஷாப்போட பேரும் நான் பார்க்கல. சும்மா போய போனபோது சாப்பிட்டு வந்தோம். அம் அப்புறம் அதுவும் சாப்பிட்டு ஒரு சாயும் சாப்பிட்டு வந்தாச்சு. இது வந்து வருஷப்பிறப்புக்கு ராத்திரி முன்னாடி நாள் ராத்திரி ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ், அந்த இலை, ஃப்ரூட்ஸ் கனி வைக்கிறதுக்காக அதெல்லாம் வாங்குறதுக்காக போனோம். நான் வந்து இன்னும் இந்த பேக்கிங் எல்லாமே பிரிக்கவே இல்ல. பூஜா மெட்டீரியல்ஸு. நெறைய அந்த ஃபோட்டோலாம் அப்படியே பேக்கிங்கோடவே இருக்கு. என்னோட இன்னும் பூஜா கேபினெட்லாம் இன்னும் வாங்கவே இல்ல. அது செட் பண்ணல. அதனால இதெல்லாம் அப்படியே இருக்கு. இன்னைக்கு தான் சரி வருஷப்பிறப்புக்கு, விஷுக்கு அ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பிரிச்சுட்ருக்கேன். வாங்கிட்டு வந்த ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு அதெல்லாம் கூட எடுத்து செட் பண்ணிட்டு, கனி வைக்கிறதுக்காக அன்னைக்கு ராத்திரி எல்லாம் செட் பண்ணியாச்சு. இந்த வருஷப்பிறப்பு உங்களுக்கும் எல்லா ஆயுர், ஆரோக்கிய, சௌக்கியம் நேரும் எல்லாருக்கும் வேண்டிட்டு நான் வேண்டிக்கிறேன். அப்போ இந்த கனி வச்சு எல்லாம் செட் பண்ணி அன்னைக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் செட் பண்ணிட்டுருந்தேன். ஸோ எங்களோட
ஃபஸ்ட்டு விஷு கனி, அப்புறம் வருஷப்பருப்பு கனி இது இங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கனி வச்சுருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பூலாம் பார்த்தீங்கன்னா, சும்மா நானே கோர்த்து என்னமோ போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒர்க்கிங் டேனால இலை சாப்பாடு எல்லாம் பண்ண வேணாம். எல்லாம் 2 பேர் தானே இருக்கோம். எப்படி சாப்பிட்றது? எனக்கும் நெறைய மீட்டிங்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால சிம்பிளா கூட பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்து மீட்டிங் போயிட்டுருக்கு. என்னால ஒரு அ கிச்சன்ல ஏறவே முடியல. அவ்ளோ பிஸியா இருந்தாரு. அப்புறமா சரின்னு ஆர்டர் பண்ணியாச்சு. வெளியில போய் சாப்பிட்றதுக்காக வேற ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் வெளியிலயும் போ முடியல. அப்புறம் வீட்டுக்கே டேக் அவே ஆர்டர் பண்ணியாச்சு. கேலிக்கட் நோட்புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டு. நல்லா இருந்தது அவரோட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட சத்யா. நம்ம சத்யான்னு சொல்லுவாங்க நம்ம எல்லா சாப்பாடு. அப்போது அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு நியூ இயராக இருந்துச்சு எங்களோடது. உங்களுக்கும் இந்த நியூ இயர் நல்லாயிருக்கும்னு வேண்டிக்கிறேன்.